பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வருவாள், வந்தவொடனே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்கன்னா போய் உட்காந்து கதை பேசுறது ஒரு வேலையை வச்சுருக்காங்க. சரி நம்மளே காஃபி போட்டு குடிக்கலாம். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு. இங்கே ஏதாவது சில்லறை இருக்கான்னு பார்க்கலாம். இருந்துச்சுன்னா கடையில் எடுத்து போய் வாங்கி சாப்பிடலாம். வாணி வந்துட்டு இருக்கல. ஏடி எப்படி வந்த? ஏமா வீட்லயே இருக்க மாட்டீங்களா நீங்க? ஏடி மக வந்துட்டாளா? இங்க ஒருத்தி நான் குத்து கல்லுமே நின்று இருக்கேன். என்னை பத்தி பேசுங்கன்னா மக வந்துட்டாளா கேட்டு நிக்கீங்க. மக எப்ப வருவா வந்துட்டாளா வர எனக்கு தெரியாது. நம்மளை பத்தி இந்த வீட்டுல யாருக்குமே அக்கறை கிடையாது. வந்தா வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? சும்மாவே ஆடுவா. துணி வேற துவச்சு காய வச்சிருந்தேன். வந்த உடனே எடுத்து வைக்கல. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்க போனா ஏது போன மட்டும் கேட்க தெரியும். இம்மா இங்க பாரு நான் பாட்டு பேசிருக்கேன். எங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? துணி துவச்சு காய வச்சு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து காஃபி போட்டு கொடுங்க. நீ உனக்கு காப்பி போட்டு குடிக்க தெரியாது. அவனுக்கு போட்டு கையில கொடுக்கணுமா? நானே எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பஸ்ல காலேஜுக்கு போயிட்டு வரேன். எனக்கு டயர்டா இருக்காது. நானே போட்டு குடிக்கிறேன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. போட்டு கொடுங்கம்மா. உடம்பு நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது உனக்கு. அம்மாக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. பாலை ஆன் பண்ணி விடு. போய் துணி எடுத்து வந்துட்டு போட்டு தரேன் காப்பி. அந்த 4 துணி துவச்சு போட்டு ஓவரா சீன் போடுறாங்க. 4ல இருந்து உன் துணியை நீ துவச்சு போட்டுக்கோ. தெரியும் கஷ்டம். 4 மணி ஆனாலும் பனி கொட்ட ஆரம்பிச்சிடுது. துணியெல்லாம் ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்க நேரம். எங்க போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா வியாபாரம் நல்லா இன்னைக்கு நல்லா சூப்பரா வியாபாரம் ஆச்சு. எல்லா காய்கறியும் வித்தாச்சு. பேசாம வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு தாராளியா கூட போய் வியாபாரம் பண்ணலாம். ஒரு 100 ரூபாய் கொடுப்பா. கை செலவுக்காக ஆகும். இவங்க எங்க போயிட்டு வந்தாங்கன்னு தெரியலையா? இம்மா எங்கம்மா போயிட்டு வந்தீங்க நீங்க? வந்து சொல்றாரு பால் ஆன் பண்ணி விடு. எங்க போனாங்க தெரியலையே. எங்கேயாவது வெளியில போய் தான் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருப்பாங்க. ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கினது இல்லையே. இந்த மக வேலைக்கு போய் ஒரு நாள் தான் ஆகுது. இந்த ஒரு நாள்லயே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. இல்லைன்னா வந்த உடனே அவளுக்கு நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருப்பா. இப்ப பாரு நம்மளே பால் காய்ச்ச வேண்டியதா இருக்குது. இதுக்கு எல்லாத்தையும் வீடு தெரியறது கொடுக்கணும். வந்து வாங்கி போவாது. இக்கா இக்கா இவங்கவா இப்ப பார்த்தாலும் அக்கா சொக்காடு. என்ன சித்தி இது? இந்த மீன் குழம்பு உள்ள வை. எங்க அம்மா எங்க போச்சே? எங்க அம்மாவா துணி எடுத்துறதுக்கு போயிருக்காங்க. எது துணி எடுக்க போயிருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஏன் கூட வந்தது காய்கறி வியாபாரம் பண்றதுக்கு? எனக்கு தெரியாம எப்படி துணி எடுக்க போச்சது? ஒரு வார்த்தைலாம் சொல்லிச்சா பத்தியா? உங்களுக்கு நான் தானே துணி எடுக்கணும். நீங்க வேற சித்தி அவங்க துணி எடுக்கிறதுல கடைக்கா போயிருக்காங்க. வீட்டு பின்னாடி போயிருக்காங்க. துணி காய வச்சாங்கல்ல தச்சு அதை எடுத்து போயிருக்காங்க. அப்படியா? நான் கூட நோட்டு கடைக்கு தான் போயிடுச்சுன்னு பார்த்தேன். பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா நாங்களாம் போக மாட்டோமே. எங்க வீட்டு அவங்க மட்டும் தனியா போவாங்களா? விட்டுருமா என்ன? அதானே பார்த்தேன். என்ன இந்த குழம்பு முறுக்குலாம் வாங்கி வையண்டி. எவ்வளோ நீ பிடிச்சி இருக்குது நானே கிளை போட்ட போடி கையும் வழுக்குதே. சித்தி முறுக்கு நீங்க செஞ்சீங்களா? இவ தானே எப்படி செய்வா பாரு. ஏன் நாங்களாம் செய்ய மாட்டோமே? முறுக்கு செய்ய தெரியாது என்ன? அப்போ தீபாவளி பலகாரம் ஒரு நாத்தனாருக்கு செய்யறதுக்கு வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. என்ன எதுவும் செய்ய சொன்னா? அது வந்து எங்க நாத்தனாரோட மாமியார் வந்து கொஞ்சம் டெரரு. அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக செஞ்சு எடுத்துன்னு போனோமே. அசா புசா செஞ்சு அது ஆடுமே சொல்லிட்டு உன்னை செய்ய சொன்னேன். அதுக்கு ஓவர சீன் போடாத. எங்களுக்கும் செய்ய தெரியும் தெரியுமே. அப்படியா? சரி அந்த கதையை விடு. இந்தா அன்னி மீன் குழம்பு கொடுத்தாமிச்சதுல பாதி நான் எடுத்துக்கினேன், பாதி உனக்கு எடுத்து வந்துட்டேன். இல்லையா? அது அப்புறமா எடுத்து வந்து கொடுக்க கூடாதா? அப்புறம் நான் எப்பா மறந்துடுவேன். அப்புறம் நானே அப்ப நீ என்ன பண்ணுவேன்? நைட்டுக்கு பசங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம்ல. அதனால தான் எடுத்துன்னு வந்தேன். மறந்துக்கு இருந்து எங்களுக்கு மொத்த குழம்பு சொல்லிட்டு அதில் இருக்க மீனுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்? இந்த கஞ்சப்பி சாரி அன்னி வேற மீன் குழம்பு மட்டும் கொடுத்தாமிச்சுக்குது. மீன் வரல் ஒன்று கூட கொடுத்தாருல. இது கேட்டாங்களே நம்ம தானே வேணாம்னு சொன்னோம். குழம்பு மட்டும் போதும், மீன் வரலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு நம்ம தானே சொல்லிட்டு வந்தோம். சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம். அதுக்காக கொடுத்தாக்க மாட்டாங்களே. வேற என்ன கேட்டு வாங்கிட வேண்டியது. யார் வேணாம் வாங்க வேணாம்னு சொல்லுவோம்னா உங்களுக்கு ஒரு பிரஸ்டேஜ் இருக்குல்ல. அப்ப வாய மூட அவங்க தரேன்னு சொல்றேன். அண்ணி அப்படி ஒண்ணு சொல்லிட கூடாது. இந்த மாதிரி அப்படியே முக்கு மேல வந்துடும். ஏமா மாமா வீட்டுக்கா போனீங்க? ஏன் வாணி உனக்கு தெரியவே தெரியாதா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லாம கிளம்ப போயிட்டு வந்திருக்கீங்களா மாமா வீட்டுக்கு? சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அதான் எப்போன்னு காத்துலக்கெல்லாம் காலேஜ் லீவ் போடலான்னு சொல்லிட்டு நானே டக்குன்னு முடிவு எடுத்து போயிட்டு வந்தேன். இது இந்த அம்மா கிட்ட வேற சொல்லணுமா காலேஜ் லீவ் போட்டேன் கூட பார்த்து நீ எதுக்கு வர மாமா வீட்டுக்கு? மாமா வீட்டுக்கு நீங்க மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்க. நானும் வந்திருப்பேன்ல. நானும் மாமாவை பார்க்க தேவையா? ஏமா மாமா மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா? அந்த ஒரு சாக்கு வச்சாது லீவ் போட்டுருக்கலாம். அதான் மாமா வந்து உனக்கு பாசமா முறுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. சாப்பிடு. மாமா முறுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரா? ஆமா எங்க அண்ணனுக்கு ஊர் உலகத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு முறுக்கு தான் கட்சதுன்னு வாங்கி வந்துருக்காரு. பரவாயில்ல முறுக்கு நல்லா தான் இருக்கும். இந்தியா தீபாவளிக்கு தான் அவ்வளோ முறுக்கு அதிர்ஷ்டம்லாம் செஞ்சோம். அப்போ கூட உனக்கு முறுக்கு மேலே வெறுப்பு வரவே இல்லையா? அது அப்போ சாப்பிட்டா கொடுங்க. நான் கூட காலேஜ் விட்டு வந்தாலும் சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்நாக்ஸுமே இல்லைன்னு கவலைப்பட்டிருந்தேன். மாமா எனக்கு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஐயா நான் கூட நீ முறுக்கு வேணாம்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். இப்படி வாங்கி வச்சு சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு. பால் இது அடுப்பில் போட சொன்னேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போட்டேன் காஃபி போட்டு நாங்கள் போங்க. இந்த வீட்டில் நம்மளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறது கூட ஆள் கிடையாது. மகா வீட்டில் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துருந்தா ஒரு நாள் வேலைக்கு போயிட்டா இந்த ஏர்ம ஒரு காஃபி போட்டு தருது நம்மளுக்கு. இனிமேல் தினமும் நீங்கள் தான் அவங்க வேலையை செஞ்சுக்கணும். அவள் தான் மகா அதை வேலைக்கு கிளம்பிட்டல. பார்த்துக்கோ வாய் மட்டும்தான் ஒரு வேலைக்கு பிரச்சனை கிடையாது. என் குழந்தை எது சும்மா தின்னுக்குது. இப்போதான் காலேஜுக்கு போயிட்டு வந்துருக்குது. வந்து ஒன்றும் வேலை செய்வாங்களா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா செஞ்சு தருவாங்க உங்களுக்கு. இப்போ என்ன வேலை உனக்கு இருக்குது? துணியில மடிச்சு வைக்கணுமா? கூட நான் வேணா மடிச்சு தரேன். வேணாம் துணியில அப்புறம் மடிச்சிக்கலாம். அப்புறம் எது கத்தின்னு கிடக்குறா? நம்ம அப்படிதான் என்ன திட்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. சரி இந்த குழம்பு வாங்கி வைக்கிறீங்க. எனக்கு வீட்டில் வேலை இருக்குது. அந்த பசங்க வர என்ன பண்ணுங்கன்னு தெரியல. ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அதுங்க அப்படியே விட்டுட்டு வந்துருக்கேன். யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் பிடிச்சில கை கால் கழுவிச்சிங்களா என்னன்னு தெரியல. எங்கள் மாமியார் குழம்பு ரெடியாக எடுத்து வச்சிருந்தது. எத்தனை ஓடியே வந்துட்டேன் நான். அதுக்கு போய் நான் எதுன்னு பார்க்குறேன். நான் இந்த குழம்பு வாங்கி வைக்கிறீங்க யாருன்னா இருவ துணி எடுத்துள்ள போட்டு வரேன். கையோட மடிச்சு வைக்கலான்னு பார்த்தேன். துணி அப்புறம் மடிச்சுக்கும் போது இந்த குழம்பு வாங்கி வை. உங்களுக்கு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. உங்களுக்கு
கண்டியம்மா நீ சாப்பிடு. முறுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. குழம்பு கொடுடி. இந்தா இடி நிறைய குழம்பு கொடுத்துருக்கீங்க. நீ பாதி எடுத்துக்கனே இல்லையா? எங்க மாமியார் பாதி எடுத்து தான் கொடுத்துருக்குது. குழம்பு வேற சூடா இருக்கு. நம்ம பேக் கூட எங்க மாமியார் கொடுத்துட்டு போயிட்டல. எங்க மாமியார் அந்த பேக்ல இருந்தெல்லாம் எடுத்து சுட வச்சு வச்சுக்குது. பரவாயில்ல, சுட வைக்க வேண்டிய வரைக்கும் சாப்பிடும் போது சுட வச்சுன்னா போதும். நைட்டு இட்லினா எல்லாம் தோசை தான் சுட்டு வேண்டியதுதான். மீன் குழம்பு வச்சு ஓட்டிடலாம். சரிக்கா, நான் வரக்கா அது பசங்களை போய் என்னன்னு பாக்குறேன். டியூஷனுக்கு வர அனுப்பிச்சு விடணும். இந்த மகா இன்னும் வரவே இல்லையே. மகா 5 மணிக்கு தான் வருவேன். மணி 4 தானே ஆகுது. மகா வந்து டியூஷன் எடுப்பாளா நான் எதுவும் தெரியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேணா. மகா தான் முன்னாடியே சொல்லிடல, நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் தங்கச்சி எடுப்பா டியூஷன். என்னது நானா? ஏன் நீ நல்லா படிச்சிருக்கல, எடுக்க மாட்டேன்னா? ஐயோ, நானே காலேஜுக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கேன். எனக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு சரியா இருக்கும். நான் எங்க வந்து டியூஷன் எடுக்கிறது? மகா வந்தானே எடுக்க சொல்லுங்க அவளை. அதுக்கு உடம்பு எவ்வளவு வாட்டப்பட்டு போயிருக்குது பத்தியா? இதெல்லாம் தண்டத்துக்கு காசு அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கேன் நானு. 3வது 4வது படிக்கிற பசங்க கூட டியூஷன் எடுக்க முடியாது. ஏமா அவங்களுக்குலாம் சொல்லி தரதுல பிரச்சனை கிடையாதுமா. எனக்கே படிக்க வேண்டிய வேலை எழுத வேண்டிய வேலை நிறைய இருக்குது. நான் எங்க இருந்து உங்களுக்கு சொல்லி தரணும் உட்காந்துக்கிறத? அதனாடி அது 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் படிச்சு முடிச்சோன்னா அது கிளம்பிட்ட போகுது. அதுக்கப்புறம் நீ எழுதுறத படிக்கிறத பண்ணேன். எனக்குலாம் டைம் இல்லப்பா. இங்க பாரு, அடி பின்னி எடுத்துருவா உன்னை. மகா வந்தவொடனே டைம் சொல்லுங்க, சொல்லி தருவா. ஏய், நாளையிலேருந்து அவள் வந்து ஷிஃப்ட் போன சொல்லியிருக்காள. மதியம் 1 மணிக்கு போயிட்டு நைட் 11 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்காள. எப்படி அவள் சொல்லி தருவா? இன்னிலேருந்து நீயே சொல்லிக் கொடு. வந்தவொடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னது ஷிஃப்டா? 1 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வருவாளா? ஐயோ, ஏன் அவள் சொல்லும் போது நீ கூட தானே இருந்த? மறந்துட்டேம்மா. அம்மா எனக்கு தெரியாது, பசங்களை அனுப்பிச்சு விடுவோம். யாரோ வந்து சொல்லிக் கொடுங்க. ஐயோ, அதுங்க 2த்துக்கும் என்னால் படம் சொல்லி தர முடியாது. அதுங்க எனக்கு படம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுங்களே. இந்த இத்தனை நாள் மகா கிட்ட ஃபீஸ் கொடுத்துருந்தேன். நீங்களும் உங்ககிட்ட கொடுக்குற ஃபீஸ் ஆளுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்குது. உனக்கு செலவுக்கு வச்சுக்கலாம்ல. ஏன் வேணாம்னு சொல்ற? 1000 ரூபாவா? ஆமாம், காலேஜில் என்ன வேணா வாங்கிக்கலாம்ல. நீ நோட்டு பேனா பென்சிலு அந்த மாதிரி என்ன வாங்கினா வாங்கிக்கலாம்ல. அதான் அம்மா அப்பாவுக்கு வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா செலவையும் மொத்தமாக அம்மா அப்பா தலையிலே கட்டிடலாம் அப்படின்னு சுற்றி இருக்கிறாங்க. 1000 ரூபாய் வருதுன்னா சொல்லி தரலாம். சரி, அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லு. ஏன் வாணினா வாணியாச்சே. வேண்டாம் வரைப்பா சொல்லிப்பா சொல்றதை பத்தியா? இதெல்லாம் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு நடந்துக்குதா? இதெல்லாம் சும்மா புள்ளைய திட்டினே இருக்காத. நல்ல பொண்ணு வாணி. நீ தண்டி அம்மா மெச்சிக்கணும். குட் கேர்ள். ஐஸ் விட்டாதீங்க. நான் டியூஷன் சொல்லி தரேன் சொல்றேன். ஃபீஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட வேண்டி. ஓகே, சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க. நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு நான் வேறு ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது இருக்குது. சரி 5 to 7 மட்டும் சொல்லி கொடு போதும். நான் 7 மணிக்கெலாம் அனுப்பிச்சு விட்ரு. சரிங்க சித்தி. சரிக்கா, நான் வேணாக்கா. இது காப்பி போடுறேன், குடிச்சிட்டு போவேன். நான் வேணா எங்கள் மாமியார் போட்டு வச்சுக்கிட்டாங்க வீட்டில். நாங்கள் போய் குடிக்கிறேன். பசங்களுக்கு வேறு கொடுக்கணும்ல. சரி பசங்க 5 மணிக்கு அனுப்பிச்சு விடு. இந்த பசங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யூனிஃபார்ம் அவுத்து வச்சுதுங்களா, இல்லை மண்ணு ஆட்டம் போட்டுக்குதுங்களா, இல்லை தண்ணியில் ஆட்டம் போட்டுக்குங்களா தெரியலையே. என்னோட காஃபி போடுவா, டீ போடுவா? எனக்கு காஃபி போடுங்க. இந்த அம்மா எதுக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க? எதுவுமே நமக்கு புரியலையே. கேட்டால் உனக்கு எதுக்கு அதிக பிரச்சனை வரேன்னு கேட்பாங்க. சரி, அவங்களே சொல்லட்டும். இப்படி சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அவங்க சொல்கிற வரைக்கும் நம்மளால பொறுமையாக இருக்க முடியாது. நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏமா இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு வங்க கடல் ஏறா போட்டு தாக்கு. போட்டு தாக்கு சக்க போடு ஒண்ணு போட்டு தாக்கு. 2 பேருக்கு ஆட்டத்தை பத்தியா? போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு வங்க கடல் ஏறா போட்டு தாக்கு. அதெல்லாம் போதும். யூனிஃபார்ம்லாம் ஊத்தி வச்சிட்டீங்களா? நாங்க டான்ஸ் எவ்வளவு சூப்பரா ஆடுறோம்ல. ஆமா சூப்பரா ஆடுறீங்க. சரி, காஃபி பால் ஏதாவது குடிச்சிங்களா இல்லையா? பாட்டி ரெடி பண்ணியிருக்காங்கம்மா. சரி, டியூஷனுக்கு வர கிளம்பணும். 2 மணி அதுல சீக்கிரம் பால் குடிச்சிட்டு கிளம்புவோம். மகா கதை வேலைக்கு போயிட்டாங்க சொன்னீங்களே, அப்புறம் எப்படி டியூஷன் லீவ் இன்னைக்கு? அப்படியாப்பா, டியூஷன் லீவுன்னு உண்டு யார் சொன்னது? அத்தம்மா மகா கதை இல்லையா, அப்புறம் யார் சொல்லி தருவா? மகா கையில என்ன வாணி இருக்குல்ல, வாணி சொல்லி தரோம். வாணியை கதை சொல்லி தராது. நம்ம பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடலாண்டி. போட்டு தாக்கு இனிமே டியூஷனே கிடையாது நமக்கு. அடி வாங்க போற 10 நேரம். இப்போ வாணிக்கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். அவ சொல்லி தர சொல்லிட்டா. போட்டு தாக்கு போட்டு தாக்கு. இவ ஒருத்தி டியூஷன் லீவ் போடலான்னு பார்த்தா இவ கொண்டாட்டத்துல இருக்கா. டியூஷனுக்கு போறமே. நான் வேலை, நீ வேணா போ. இவன் வர மாட்டானா டியூஷனுக்கு? அதான் ரொம்ப திமிர்ல தான் இருக்குது உடம்பே. நான் வீட்ல இருந்தே படிக்கிறேமா, டியூஷனுக்கு போலாமா? அடடடடடா, வீட்ல இருந்தா எவ்வளவு சூப்பரா படிப்பேன். வீட்ல இருந்தா அம்மக்களை மணிக்கினே விளையாடிக்கினேன், தண்ணியில விளையாடி மண்ணில் விளையாடிக்கினேன், பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லிட்டு அம்மக்களை மணி இருப்பேன். நீ வீட்டுல இருக்கிறதுல 2 மணி நேரம் தானே. உனக்கு டியூஷனுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு படிச்சுட்டே வந்துரு. ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறது, 2 நாள் லீவ் போடுறது. கிளம்ப முதல்ல. என்ன இங்க அம்மக்கா நடக்குது? ஐயா பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி நீங்களா சொல்லுங்க பாட்டி. இன்னைக்கு ஒரு நாள் டியூஷன் லீவ் போடுறேன்னு சொல்லுங்க பாட்டி. என் செல்ல பேரன். ஐயா எப்படி அம்மா கிட்ட சொல்லுவாங்க லீவ் போட சொல்லி இன்னைக்கு? இப்ப படிப்பு விஷயத்துல விளையாடக்கூடாது. புரியுதா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், ஒழுங்கா டியூஷனுக்கு போனா நல்லா படிக்கணும். அன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னைக்கே முடிச்சிடணும். புரியுதா? உங்க அப்பா கூட இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், டியூஷன் போக மாட்டேன், அடம் முடிச்சுன்னு இருப்பான். இப்ப பாரு, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயின்னு இருக்கான். அந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது. புரியுதா? ஒழுங்கா படிக்கணும். நம்மளோட பிளான் மொத்தம் ஊத்திச்சு. கிளம்பு. பாட்டி கிட்ட சாப்பிட்டுக்கு போற. பாட்டி இந்த மாதிரி மோசம் பண்ணிட்டாங்களே. வேற ட்ரெஸ் போட்டு ஒழுங்கா கிளம்பு டியூஷனுக்கு. உன் குத்தம்மா என் குத்தம்மா யார நானா குத்த சொல்ல. தலை
பாரு எவ்வளவு மண்ணா இருக்குது. ஸ்கூல்ல போயிட்டு மண்ணில் விளையாடி நிக்கா? இல்லம்மா மண்ணெல்லாம் விளையாடலம்மா. பிடி பீரியட்ல மண்ணில் விளையாடுனாங்க, நான் பார்த்தேன். அது பிடி பீரியட்ல விளையாடுனாங்க. என்ன அதுக்கு மண்ணை வர தலையில கொட்டின்னு வருவேன்? ஒழுங்கா தலைக்குழி வா. ஐயோ குளிருது, நாளைக்கு காலையில குளிக்கிறேன். சரி ஒழுங்கா கையை களையா கழுவுனா போ. இது சொன்னீங்களா வாஸ்தவம். ஏற்கனவே ஸ்கூல் வந்து வாடி கழுவிட்டேன். பரவாயில்ல இன்னொரு வாட்டி நல்லா சோப்பு போட்டு கழுவு. எத்தனை வாட்டி தான் மூஞ்சி கையும் களையும் கழுவுறது? மூஞ்சி சோப்பு போட்டு கழுவி அழகெல்லாம் போயிடுது. ஆமா ரொம்ப அழகு இவரு. எப்படி சொல்ற பாருங்கம்மா, நான் போய் அழகு இல்லையா? யார் சொல்லுங்க சதீஷ் அழகு இல்லைன்னு? சதீஷோட முட்டை கண்ணே அழகுதான். முட்டை கண்ணா, ஏய் முட்டை கண்ணா, பள்ளி வாய முடி. வாடி புள்ள சொல்லக்கூடாது. போ கை கால் மூஞ்சில கண்ணு வச்சுக்க ஓடியா. வந்து கவனிச்சுக்கிறவன போடா. இவெல்லாம் எதுக்கு நம்ம தங்கச்சி வந்து பிறந்திருக்கா தெரியல. நீ ஏன் நம்ம இந்த வீட்டுல வந்து பிறந்த? நான் தான் பிறந்திருக்கேன்னு தெரியல. உனக்கு முன்னாடி நான் தாண்டி பிறந்தேன். போய் சொல்றான் பாரு முட்டை கண்ணா. இதுங்க சண்டை போயாது. வா தலைவரி கூடியா. குழந்தைங்களுக்கு பால் சுட வச்சிருக்க எடுத்துன்னு வா. இருங்க அத்தை, செஞ்சுக்கு தலைவரிடுறேன். தலைவாட்டி போயிட்டான். உங்களுக்கு காய் போட்டுருவா. போடுங்க செஞ்சு உட்கார கீழே உட்கார். ஏன் அதிகா உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை புடவை எடுக்கிறது காஞ்சிபுரம் போகலாம் சொல்லியிருக்காரு. எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். எல்லாருமா எப்படி பஸ்ல போறீங்க? பஸ்ல எல்லாம் இல்ல, வேன் புக் பண்ண சொல்லியிருக்கேன். வேன்லேயே போயிட்டு வேலையே வந்துடலாம். அப்படியே காமாட்சியம்மன் கோயில், யாகாம்பரேஸ்வரர் கோயில், அப்புறம் வரதராஜ பெருமாள் கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம புடவை எடுக்கிறது பொறுமையில கோயிலுக்கு போக முடியே. புடவை எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். நம்ம அப்படி சுற்றிட்டு வந்துடலாம். தனியாக நம்ம இங்கேருந்து போனோம்னா நிறைய செலவாகும். அதனால வேன் தான் இருக்குல்ல, அவங்க புடவை எடுத்துக்கிட்டோம். நம்ம போய் கோயிலில் சுற்றிட்டு வந்துட்டு நம்ம என்ன புடவை எடுத்துன்னு வந்துனே இருக்கலாம். இப்போ புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். இவ வந்து கோயிலுக்கு போகலாம். சரி பார்க்கலாம். எங்கள் அண்ணனா அண்ணன் பையனா எனக்கு ஆளுக்கு 2 பட்டு புடவை எடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ பரவாயில்லையே. எனக்கு ட்ரெஸ்ஸு உனக்கு இல்லாமையா? உனக்கு தான் மாமா எடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா சூப்பர். சதீஷ்க்கு மட்டும் எடுத்து கொடுக்கணும் சொல்லிடுங்கம்மா. பார்த்துக்கோ எப்படி ஒத்துமையா இருக்கு பார்த்தீங்களா? சரி அதை விட நிச்சயத்தமிழ் எப்படி வைக்கிறது, ஏது வைக்கிறது எல்லாம் கேட்டீங்களா? பேசிட்டீங்களா? எங்கள் அக்கா வீட்டில் தான் சும்மா ஒரு உப்பு தமிழ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நகை ரேட்டை பற்றிலாம் பேசுறீங்களா? நிச்சயத்தமிழ் வரைக்கும் எவ்வளோ நகை போடுறோம், எது நகை போடுறோம் அதை மட்டும் தான் பேசினாங்க. கல்யாணத்தை பற்றிலாம் ஒன்றுமே பேசல. எங்கள் அக்காவுக்கு பேரு சரியான வேஸ்ட்டு. அதை பற்றிலாம் எதுவுமே பேசல. நான் நடக்கும்போது எது நடக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி முடிவு எடுத்துக்க வேண்டிய, அதுக்கப்புறம் கல்யாணம் அப்போ வந்து பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. அதான் நிச்சயத்தமிழுக்கு 5 சவரத்தில் 6 போகிறேன்னு சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் மகாக்கு. எங்கள் அக்கா வந்து அருணுக்கு வந்து 2 சவரம் போடுறேன்னு சொல்லிச்சு. எங்கள் அண்ணன் தான் வேணாம் 1 சவரம் மட்டும் போட போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 சவரத்தில் செயின் மட்டும் போட போதான். அதான் அவங்களால என்ன முடியுமோ ஏது முடியுமோ முன்னாடியே பேசிக்கணும். அதுக்கப்புறம் தலைக்கட்ட நேரத்தில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாது. ஏன்னா என்னால் இதான் முடியும், என்னால் அதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் இவங்க வந்து இவ்வளோ போடுவாங்க அவ்வளோ போடுவாங்க இவங்க நினச்சினத்துக்கு, இவங்க வந்து நம்மளால என்ன முடியாது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சினத்துக்கு, அதுக்கப்புறம் கடைசியாக சண்டை தான் வரும். கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசல. நான் போது எனக்கு தெரியல, நடுவில் தான் பேசுவாங்க போல இருக்கு. எங்கள் அக்காவுக்கு வயசு மட்டும் தான் அதே தவிர சூதுவாது எதுவுமே தெரிய மாட்டேது. நீ எதுக்கு போன? நீ பேச வேண்டியதுனே. ஏத்த நானா பொண்ணோட அம்மா நானா பேசணும்? நானும் எவ்வளோதான் கூட்டு வச்சு அதை பேசுறது. அது நம்ம சோறாகிறது நம்ம காய்கறி வெட்டி கொடுக்குறோமா அப்படியே சுற்றி எனக்கு நானே கூட்டு வச்சு தான் இந்த நிச்சயத்தை பற்றி தான் பேசினேன். எப்படியோ போங்க, சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் சரி. பார்த்துக்கலத்த விடுங்க. அழகு நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ நடந்தால் நடை அழகு இல்லை அசிங்கம். இந்த வீட்டு நிம்மதியாக ஒரு பாட்டு பாட முடியுதா? ஏய் கை கலரெல்லாம் சோப்பு போட்டு கழுவினியா? கழுவிட்டமா. ஏமா இந்த வாட்டி எனக்கு வேற சோப்பு வாங்கி வச்சிருக்கீங்கம்மா. சோப்பு வேற மாதிரி வாசனை அடிக்குது. வாசனை நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏய் எந்த சோப்பு எடுத்துட்ட மூஞ்சி கவுன? அதான் நீ பிங்க் கலர்ல சோப்பு இருந்துச்சா? டேய் எருமாதி ஏன் சோப்புடா? அது எதுக்கு எடுத்த நீ? ஏன் சோப்புட இருந்துச்சு நான் கழுவுனேன். உன் சோப்புட போட்டு வைக்க வேண்டியதானே? மா எதுக்கு வேற டப்பா போட்டீங்க? பாருமா என் சோப்பு கழுவிட்டு போயிருக்கான் அந்த எருமை. சரி விடு உனக்கு வேற சோப்பு வாங்கிக்கிறேன். இதே மாதிரி தான் அவன் எப்பதான் என் பிரஷ் எடுத்து பல்லு விளக்கிடுறான். ஏன் சதீஷ் இந்த மாதிரி பண்ற நீ? ஒரு நாள் என் பிரஷ்ல கூட யாரும் பல்லு விளக்கி வச்சிருந்தாங்க. ஐயோ பாட்டி கண்டுபிடிச்சாங்களே. நான் தான் ஒரு நாள் பள்ளியோட பிரஷ் நினைச்சு பாட்டி பிரஷ் எடுத்து விளக்கிட்டேன். ஒருவேளை சதீஷ் என் பிரஷ் எடுத்து பல்லு விளக்கிருப்பானா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. அதான் இந்த வீட்டுல இந்த மாதிரி வேலைலாம் இவன் தான் பாக்குறது ரொம்ப. இனிமே அவங்க பிரஷ்ல பேர் எழுதி வைங்க. எப்படி பிரஷ் மாத்தி அவன் பல்லு விளக்கலாம் பார்க்கலாம். ஏன்னா உனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்துருக்காங்களா? அந்த பிரஷ் விளக்க வேண்டியதுனே. எதுக்கு மத்தவங்க பிரஷ் எடுக்கிற நீ? எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த கலர் நல்லாவே இல்லை. நல்லா பச்சை கலர் பிரஷ். இவங்க கலர் பிரஷ்ல வந்து பிங்க் கலர்ல இருக்குது. பர்பிள் கலர் இருக்குது பாட்டியோட பிரஷ். இவரோட பிரஷ் பிங்க் கலர்ல இருக்குது. அதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுக்காம எதுக்கு எனக்கு பச்சை கலர்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க? அது நல்லாவே இல்லை. அதுக்காக மத்தவங்க பிரஷ்ல எடுத்து பல்லு விளக்குவே நீ? ஒரு நாள் ஆசைக்கு எடுத்து வளர்க்கனேன். அது ஒரு பெரிய குத்தமா? டேய் நீ தான் பார்த்து வரலையா? இரு நாளைக்கு உன் பிரஷத்தை நான் பல்லு விளக்குறேன் பாரு. மறப்போம் மன்னிப்போம். அவ்வளவுதான். இனிமே யார் பிரஷ் யாரும் எடுத்து மாத்திலாம் பல்லு வைக்க கூடாது. அவங்க பிரஷ் தான் அவங்க பேர் எழுதி வைக்கிறீங்க. ஓகே? என் பிரஷ் அந்த செஞ்சு யாரும் தொடாதீங்க. இப்போ எப்படி இருக்கு உனக்கு? அப்படிதான் இருக்கும் மத்தவங்களுக்கா? ஒரு நாள் என் பிரஷ் கூட நான் பல்லு விளக்கத்துக்கு முன்னாடி ஈரமா இருந்தது. என் பிரஷ் கூட எடுத்து வளர்க்கிருக்கான் வளர்க்குவேன். அதான் வீட்டுல ஒருத்தர் பிரஷ் விட்டு வைக்க போறதுல போல இருக்குது. கோல் இதுக்குள்ள போய் டென்ஷன் ஆகலாமா? ஒரு வீட்டுக்குள்ள இருந்துன்னு உந்து தனியா எந்த தனியா உன் சொத்து தனியா என் சொத்து தனியா அப்படி வச்சுட்டு இருந்தா எப்படி? எல்லாருமே ஒண்ணு தானே. எல்லாருக்கும் எல்லா பொருளும் சமம் தான். ஓகே? சஞ்சு நாளைக்கு உன்னோட பாக்ஸ் மட்டும் அண்ணாக்கு கொடுக்குறியா? போடா தரமாட்டேன். அம்மா இங்க பாத்தீங்களா ஒரு அண்ணனுக்காக ஒரு பாக்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாமா. ஏண்டா அப்பா உங்களுக்கு தனியா ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அது எங்க பேனா பென்சிலாம் போட்டு வைக்கிறதுக்கு? அது இருக்குமா. ஆனா இவ வச்சிருக்க பாக்ஸ் சூப்பர் கலரு. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பர்பிள் கலர்ல கொடுக்க சொல்லுமா. ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் நான் எடுத்துன்னு போயிட்டு வரேம்மா. அப்பா வந்து பர்பிள் கலரும் அப்புறம் வந்து எல்லோ கலரும் வாங்கி வந்து கொடுத்தாரு. இவன் தான் வந்து எல்லோ கலர் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டு வாங்கி போனான்.
இப்போ வந்து பாருங்க பர்பிள் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அடி வாங்க நான் தர மாட்டேன். அம்மா ஒரே ஒரு நாளைக்கு கொடுக்க சொல்லுங்கம்மா. ஏண்டா அவங்க உங்களுக்கு தனித்தனியா பொருள் வாங்கி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு அவ பொருள் நீ கேட்டு இருக்க? அதெல்லாம் கேட்காத. அவகிட்ட சண்டை போட்டு வாங்கி பண்ணது நீ தானே, அப்புறம் எதுக்கு அவளுக்கு கேட்கற? குடும்பமே எனக்கு எதிராக நின்னா என்ன பண்றது? நீ எனக்காக சப்போர்ட் பண்றதுக்கு இந்த வீட்ல யாருமே கிடையாதுல. அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ், ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எனக்காக தர மாட்டேங்காங்க இந்த வீட்ல. என் வீதி அப்பவே தெரிஞ்சிருந்தானே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. திமிர பத்தி எதுக்கு? எப்படி சீன் போடுறான் பாருங்கம்மா. கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சமான கொழுப்பு இல்ல உடம்புல. ஒரு நாளைக்கு உன் பாக்ஸ் கூட உனக்கு எடுத்துட்டு போய் வரட்டும். நான்லாம் தர மாட்டேன். பாத்தீங்களாம்மா, நீங்க சொல்ற பச்சைங்கன்னா அவ கேக்குறாள. ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்கம்மா. ஆமாமா, ரொம்ப செல்லம் கொடுத்து இப்ப கெடுத்து வச்சிருக்காங்க. இல்ல இந்த பாட்டி வேலை தான். டேய் நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் இந்த படிக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, அதனால சொல்ற பச்சை கேட்க மாட்டேங்கிறா. அம்மா பாருங்க எனக்கு பாக்ஸ் கொடுக்க சொல்றாங்க, கொடுக்க மாட்டேங்கிறா. நான் பாட்டுன்னு சிவனேன்னு இருக்கேன். உங்க அப்பா உள்ள பால் பொங்குது பாருங்க, என்ன ஆச்சு பாருங்க. அதை ஐயோ மறந்துட்டேன். உன் கண்ணில் நீர் வடிந்தா என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சீப்பா தூரமா எவ்வளவு பாசமா ஒரு பாட்டு பாடுறேன், எருமை சீப்பான்னு சொல்றேன். போடா தூரமா. அண்ணனுக்கு மேல எவ்வளவு பாசம் பத்தியா? அந்த எருமை பாக்ஸ் வாங்கிறதுக்காக நடிக்குது. சின்ன தங்கம் என்னும் செல்ல தங்கம் என் கண்ணு கலங்கு. நீ யார் அழுட ஓடி போயிடு மரியாதையா? இதை எண்ணிக்கொண்டே இந்த அள்ளி தண்ட மனம் விம்மி வந்தது. நீ துள்ளி வரும் மனிதத்தின் துளியடி. ஒரு துன்பம் என்றால் என்ன நெஞ்சு காயமடி. எப்பா இவத்தோட தாங்க முடியலையே என்னால. ப்ளீஸ் அண்ணனுக்கு ஒரே ஒரு நாள் உன் பாக்ஸை கொடி பத்திரமா தந்து உண்ட கொடுத்துருவேன் நானே. இதுக்கு கிளாஸ்ல வச்சு சீன் போடுறதுக்கு எடுத்துன்னு போறியா? அம்மா நீ என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன், ஒரே ஒரு நாள் மட்டும் பத்திரமா திருப்பி கொடுத்துருவேன். போனா போகுது கொடுக்குறேன். இப்படிதான் அண்ணன் தங்கச்சி எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும். அவன் பாடி இம்சை பண்றாமா, என்னால தாங்க முடியலமா, அதனால தான் கொடுத்துருக்கேன். அவன் ஏதாவது டேமேஜ் பண்ணா வச்சுக்க எனக்கு புது பாக்ஸ் நீங்க தான் வாங்கி தரணும். அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், பத்திரமா எடுத்து கொடுப்பான். என் பேக்ல கை வைக்காத, நானே எடுத்து தரேன். இப்ப எதுக்கு என் பேக்கை தொட்டு நீ சொல்லுடி? பாக்ஸ் எடுத்து இப்ப என் பேக்ல வச்சுக்க, அப்புறம் காலையில மறந்துடுவேன். என் பேக்கை தொடாத. ஏமா பேக்ல சாக்லேட் கவர்லாம் எவ்வளவு போட்டு வச்சிருக்கா பாத்தீங்களா? என் பேக்கை தொடாதன்னு சொன்னேன். அப்பா கிட்ட ஏமாத்தி பென்சில் வாங்கணும், பேனா வாங்கணும், நோட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு காசு வாங்கி போயிட்டு சாக்லேட்டா வாங்கி சாப்பிட்டு பேக்ல போட்டு வச்சிருக்காமா கவர்லாம். இதனால சொத்த குழந்தை வந்துருக்குது உனக்கு. சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னா நைஸா சாப்பிட்டுருக்கியா? அம்மா அது வந்து ஸ்கூல்ல பர்த்டே சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அந்த சாக்லேட். அதுல ரெண்டு கவர் தான் இருக்கா. ஓவரா சீன் போடுறான் அவன். போய் சொல்றான், அவன் சொல்றத போய் நம்புறீங்க நீங்க? போய் சொல்லல, இங்க பாருங்க 10 சாக்லேட் கவர் இருக்கு. ஏய் அதுல ஒழுங்கா போட்டு வை. நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சாக்லேட் கவர்லாம் வாங்கி நான் வச்சிருக்கேன், அதுல வந்து பொம்மை செய்யறதுக்காக. வெயிட்டா கம்முன்னு எடுக்காத வெளியில. ஏமா பாத்தீங்கன்னா சாக்லேட் கவரை போய் அந்த பொம்மை செய்வாங்களா? போய் சொல்றா பாருங்க எப்படி. 10 சாக்லேட் இவதான் சாப்பிட்டுருக்கா. அப்பா கிட்ட காசை ஏமாத்தி வாங்கி போய் சாக்லேட்டா வாங்கி சாப்பிட்டுருக்கா. சாக்லேட் கவர்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. நம்ம ஒரு 10 ரூபாய் கேட்டா என்ன கேள்வி கேட்கறாங்க இந்த அப்பாவும் அம்மாவும். இவளுக்கு மட்டும் காசு கேட்டவொன்னே கொடுத்துறாங்க. அப்படி பாவம் மாதிரி வச்சுன்னு மூஞ்சி வச்சுன்னு கேப்பா கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி நடிக்க தெரிய மாட்டேங்குது. வெள்ளந்தியாவே இருக்கணும் நம்ம. இந்த வரைக்கும் நம்ம கிளாஸ்ல ஒருத்தராவது நமக்கு சாக்லேட் கொடுத்துருப்பாங்களா பர்த்டே சொல்லிட்டு? சஞ்சு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டான். இப்போ நிறைய சாக்லேட் கிடைக்கும் போது.